ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த குவாலிஃபயர் 2 முடிஞ்சு போயிருந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ஓவர் கையில வச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப வந்து ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஓட ஆரம்பிச்சோம்னா, நான் முதல்ல மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 பத்தி நான் பேசி முடிச்சுடுறேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸோட 11 பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. இப்ப போன மேட்ச் வந்து அவர் வந்து கடைசி ஓவர்ல இன்ஜுரி அவருக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் ரிச்சர்ட் குயிசனுக்கு. அதனாலயா? இல்ல அந்த 39 ரன் குடுத்ததுனால உக்காத்தி வச்சாலான்னு எனக்கு தெரியல. இந்த இன்ஜுரினால இருந்திருக்கலாம். அவர பதிலா ரீஸ்டாப்லயே கொண்டு வந்தா, தீபக் சஹர் இன்னுமே இந்த மேட்சுக்கு ஃபிட் ஆகல. அதனால தான் நான் சொன்ன மாரி, அவர விளையாடி அந்த பெவான் ஜேக்கப்ஸ கொண்டு வர முடியல. அப்பன்னா அந்த பவர் பிளே பவுலிங்கும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருந்திருக்கும். அந்த பேட்டிங்கும் கடைசியா ஸ்ட்ரெங்தன் ஆயிருந்திருக்கும். ஆனா தீபக் சஹர் ஃபிட்டா இல்லாததுனால அப்படி பண்ண முடியல. பஞ்சாப் கிங்ஸோட 11 வந்து முதல்ல ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தார். நான் அத பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா, இந்த குரூப் ஸ்டேஜ்லயே 7 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து அ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருந்திருக்கா. ஒருவேளை மழை பெஞ்சதுனால அப்படி பண்ணாரான்னு கேட்கலாம். ஆனாலும் அந்த மழை வந்ததுனால ஒண்ணும் பெருசாலாம் மாறல எனக்கு பொறுத்தவரைக்கும். அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டேன். எஸ்பெஷலி கன்சிடரிங் பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் அட்டாக்கு. ஆனா, அவர் அப்படி பண்ணார். இப்ப இந்த பிளேயிங் 11 பார்க்கலாம். பவர் பிளேல வந்து நான் என்ன சொன்னேன், அர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்கலைன்னா, அந்த ஜேவியர் பார்ட்லர் விளையாடினாலுமே கஷ்டப்படுவான்னு சொன்னேன். ஜேவியர் பார்ட்லர் விளையாடல. இன்னைக்கு யுஸ்வேந்தர் செஹல் வந்து எடுத்துன்னு வந்தா, எதனால ஹர்ப்ரீத் ப்ரார உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. ஏன்னா, அவர் வந்து போன மேட்ச் அந்த அந்த பிட்ச்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ வச்சு தான் விக்கெட் எடுத்திருந்திருக்க முடியும். அடிச்சதே 101 ரன்னு. 2 ஓவர் போட்டு 18 ரன் குடுத்தாரு. இட் வாஸ் எ டிராபபிள் பெர்ஃபார்மன்ஸ்ன்னோம். ஆனா அவர உக்காத்தி வச்சுட்டு யுஸ்வேந்தர் செஹல கொண்டு வந்தா. இப்ப வந்து ரோஹித் சர்மா முதல்ல கேட்ச் டிராப் பண்ணிட்டு அ அந்த பவுண்டரிக்கு அடிச்சிருந்திருக்கணும். அது இப்ப மார்கஸ் ஸ்டாயினிஸ ஒரு ஓவர் பவர் பிளேல போட்டு ஏமாத்தணும்னா, இட் ஷோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அன் அட்டாக் யூ காட். நல்ல வேளை அந்த ஃபீல்டர் கிட்ட அடிச்சுட்டார். இல்லன்னா ஐ டிட்ன்ட் திங்க் ஐ தாட் அது ஒரு கேம்பிள் தான் நான் சொல்லுவேன். பட் இட் பெய்ட் ஆஃப். அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய வந்து செகண்ட் சேஞ்சுன்னு கொண்டு வந்தா, இன்னைக்கு 4 ஓவர் 43 ரன்னு. நான் என்ன சொன்னேன்? கைல் ஜேமிசன், ஒமர் ஜாய் 2 பேரும் ஒரே டீம்ல விளையாட முடியாது. இப்ப ஜேமிசன் வந்து 1 ஃபார் 13 அப்பயுமே அந்த திலக் வர்மா விக்கெட் எடுத்த உடனே கொஞ்சம் போட்டு குடுத்த மாரி தான் இருந்தது. அவர் நல்ல வேளை மேல அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டார். 1 ஃபார் 13 அப்டின்னா, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் வென் யூ காட் திஸ் மச் பேட்டிங் யூ டு நாட் நீட் அந்த ஜேவியர் பார்ட்லர் போட்டிருந்திருக்கணும். அவ வந்து ஒரு சில மேட்சாவே அவர கொண்டு வரல. ஸோ ஐ திங்க் தட் தேர் அட்டாக் இஸ் நாட் as strong as it could be because Xavier Bartlett விளையாடாததுனால. இப்ப ஜானி பேஸ்டோ வந்து 70 ஃபார் 1ன்னு இருக்கச்சே தேவையில்லாத அந்த லாப் ஷாட் விளையாட பார்த்துட்டு அவுட் ஆனார். நிறைய பேர் அத விளையாட பார்த்துருந்துருக்கா. பட் அவர் ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் விளையாடியே ஹி வாஸ் மஸ்லிங் த பால் ஃபார் பவுண்டரிஸ். அத இன்னும் அந்த மாரியே விளையாடிருந்ததுன்னா, இந்த அட்டாக் கிட்ட சர்டன்லி தேர் வாஸ் அ பிக்கர் ஸ்கோர் ஆன் ஃபார் ஹிம். ஆனா, அவர் அந்த ஷாட் விளையாடிட்டு அவுட் ஆயிட்டார். திலக் வர்மாவும் நான் சொன்ன மாரி அந்த 4வது விக்கெட் அது ஸ்லாட்ல போட்ட ஒரு பந்து கைல் ஜேமிசன் மேல அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டார். சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி காட் பவுண்டரிஸ் ஆஃப் செஹல். அந்த ஸ்வீப் அடிக்க பார்த்துட்டு அந்த ஷாட்ட நன்னா விளையாடுவார். அவரும் அவுட் ஆயிட்டார். ஸோ எல்லாமே ஒரு லக்கி விக்கெட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் பஞ்சாப் கிங்ஸுக்கு. அந்த 11 பெருசா சரியா எடுக்கல. நான் வந்து டாஸ ஜெயிச்சுட்டு நான் பவுலிங் போந்திருக்க மாட்டேன். ஆனாலும் 142 ஃபார் 4 இன் 14 ஓவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கேருந்தே ஹர்ஷ்தீப் சிங் வந்து கடைசி 2 ஓவர் சரியா போடல. இந்த ஜேவியர் பார்ட்லர் விளையாடாததுனால இந்த நமந்தீர் வந்து 37 ஆஃப் 18 விளையாடிட்டார். தி மும்பை இந்தியன்ஸ் காட் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன் டு 203 which in still அந்த 200 in this situation with the attack is a good score. அதனால தான் அந்த ஜேவியர் பார்ட்லர் விளையாடிருந்திருக்கணும். அவ விளையாடுறதுனால அந்த 152 ஃபார் 4லேருந்தே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அந்த நமந்தி அப்பக்கப்ப பவுண்டரிஸ் அடிச்சுட்டு தே காட் டு தட் கைண்ட் ஆஃப் ஸ்கோர். இந்த ஃபைனல்ல வந்து யாரு யுஸ்வேந்தர் இல்ல என்ன சொல்றது ஜேவியர் பார்ட்லட் விளையாடுவாளான்னு எனக்கு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் விளையாட மாட்டா. பட் இஃப் தே டோன்ட் பிளே வில் பி வீக்கனிங் தேர் அட்டாக். பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்ன்னு பார்த்தோம்னா, அது வந்து
எனக்கு என்னமோ the bowling changes from Mumbai Indians was very poor. இப்ப வந்து ட்ரெண்ட் போல்ட் முதல் 2 ஓவர் போட்டு 1 for 14 பப்சிம்ரன் சிங்கோட விக்கெட்டை எடுத்தார். இப்ப ஆரம்பத்தெல்லாம் அவர் 3 ஓவர் போன்றிருந்தார். 2 ஓவர் 14 போட்டு எதனால 3வது ஓவர் போடலன்னு புரியல. ஏன்னா அந்த 2019 வேர்ல்ட் கப்லேருந்து அவர்லேருந்து அவரோட டெத் பவுலிங் வந்து அவ்வளோ பெருசா சொல்றதுக்கு இல்ல. அப்பயுமே தே டிட் நாட் பவுலிங் ஃபார் த தேர்ட் ஓவர். ரீஸ்டாப்லி முதல் ஓவர்ல 7 ரன் போட்டு அந்த அடுத்த 2 ஓவர்ல நிறைய ரன் கொடுத்துட்டார். நன் ஃபார் 43. திருப்பியும் ஜஸ்தீப் பும்ரா தே பவுல் இந்த பவர் பிளே. போன மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட நான் எதனால தே ஷுட்ன்ட் பவுலிங் இந்த பவர் பிளே அப்பன்னா அந்த வீக்கர் பேட்டிங் லைனப்பு டாப் 3 டாமினன்ட், அதுவும் ஜாஸ் பட்லர் இல்லாத சுப்மான் கில் முதல் ஓவர்லயே அவுட் ஆயிட்டார். அப்ப பும்ரா போட்டு 2 ஓவர் போட்டுன்னு நினைக்கிறேன் பவர் பிளேல. இந்த கேஸ்ல வந்து அந்த பவர் பிளே ஓவர் சரியா போடல. அவர் போட்டதுனால முதல் ஓவர் 20 ரன் ஜாஷ் இங்கிலீஷ் அடிச்சுட்டார். அதுக்கப்புறமா நன் ஃபார் 20 in 3. அவ வந்து ரிஸ்கே இருக்காது. தே நியூ நன் ஃபார் 40 இன் திஸ் கேஸ் இஸ் a வெரி குட் அவுட்டிங் when you're ஃபேசிங் பும்ரான்னு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டா. அதனால தான் அதை டிட் நாட் கோ வெல் ஃபார் மும்பை. நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த கடைசி மேட்ச்லாம் இந்த கரண் சர்மாக்கு பதிலா அவ வந்து அஸ்வினி குமார் இம்பாக்ட் சபா போட்டுருக்கா. அதனால someone like ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் bowling 4 overs. அவர் இந்த டோர்னமெண்ட்டை எப்படி ஆரம்பிச்சார், அவர் ஒரு காலத்துல இந்த பர்பிள் கேப் ரேஸே ஒரு 11 விக்கெட் எடுத்துட்டு அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தனக்கு பவுலிங்கே கொடுக்கல. அவர் தான் அந்த ஜோஷ் இங்கிலீஷ் வந்து ஆஃப்டர் த ஓவர் போல் பை மிச்சல் சாண்ட்னர் போட. அதுக்கப்புறம் போன மேட்ச் 1 for 10 in 1 over. அதாவது லெஃப்ட் ஹேண்டர் இருக்கச்சே போடக்கூடாதான். இந்த கேஸ்ல நன் ஃபார் 15 in 2. அந்த முதல் ஓவர்ல 6 ரன் போட்டு கொடுத்தார். அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா ஜோஷ் இங்கிலீஷோட விக்கெட் எடுத்தார். அந்த 2வது ஓவர்ல வந்து அந்த கடைசி பந்து ஒரு அரைக்குழி நேஹால் வஜேராக்கு போடுறது. த ஃபீல்டர் வாஸ் ஆஃப் த பவுண்டரி. அதனால தான் தலைக்கு மேல 4 போச்சு. ஸோ அவர் சுமாரெல்லாம் போடல. அதுக்கப்புறமா அவர் ஓவரே போடல. எனக்கு புரியவே இல்லை. வெரி புவர் பவுலிங் சேஞ்சஸ். அப்புறம் கடைசி ஓவர்ல வந்து 24 என்ன த மேட்ச் 24 of 12 ஹர்திக் பாண்டியா பிளேட் ஃபார் இந்தியா. அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனலே கடைசி ஓவர்லாம் போட்டார். இல்லைன்னா அஸ்வினி குமார் அண்ட் யுவர் என்ன சொல்றது பவுலிங் டு செட் ஸ்ரேயஸ் யார் போடுவான்னா ஷோர்லி இட் வில் பி ஹர்திக் பாண்டியா. அஸ்வினி குமார் வந்து அந்த ஓவர் போட்டு மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்ப அஸ்வினி குமார் வந்து லாட் ஆஃப் த சிக்ஸஸ் ஸ்ரேயஸ் ஹிட் த பவுண்டரிஸ் ஹிட் வாஸ் ஆஃப் அஸ்வினி குமார். நான் அவரை குறை சொல்லலை. இப்பதான் டெபியூ ஐபிஎல் சீசன் இஸ் அ குட் சீசன். அவர் போடுவாரா இல்ல ஒரு நாக் அவுட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா வந்து அவரே பொறுப்பெடுத்துன்னு போடுவாரான்னு எனக்கு புரியல. ஸோ சர்ப்ரைசிங்லி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து த பவுலிங் சேஞ்சஸ் வாஸ் வெரி புவர். பஞ்சாப் கிங்ஸ் வந்து கிரெடிட் டு தம். அதாவது அந்த ஜோஷ் இங்கிலீஷ் அவுட் ஆனவுடனே 72 for 3 அந்த 2 குவைட் ஓவருக்கு அப்புறமா மும்பை இந்தியன்ஸ் ஆர் அ சான்ஸ் டு கெயின் த அசெண்டன்சி. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்னைக்கும் கரெக்டா இறங்கினார். அந்த போன மேட்ச் என்ன சொன்னேன், 4வது ஓவருக்குள்ள இறங்கி அந்த மாதிரி ஒரு ஷாட் விளையாடி அவுட் ஆனார். இன்னைக்கு வந்து முதல் 13 பஞ்சுல 17 ரன் தான் அடிச்சார். He was giving the strike to நேஹால் வதாரா. அந்த பார்ட்னர்ஷிப்லேயே நேஹால் வதாரா ஆரம்பத்துல அடிச்சதுனால ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் டேக்கிங் ஹிஸ் டைம். ஆனா அவர் வந்து நான் எப்ப வேணா அடிக்க முடியும் அவருக்கு தெரிஞ்சுது. அவர் அப்படிதான் போனார். ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் 87 of 41. நான் அந்த மாதிரி ஒரு பொறுப்பெடுத்துன்னு விளையாடுறது தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் he didn't make use of his form more. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம 3 இறங்கிட்டு இருந்தார். அந்த அலையற கண்டிஷன்ஸ்ல உடனே அவுட் ஆயிட்டார். அந்த செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து கரெக்டா அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுட்டு ஜோஷ் இங்கிலீஷ் நம்பர் 3 இந்த கேஸ்ல ஆஃப்டர் த 4th ஓவர் ஸ்ரேயஸ் ஐயர் வாக் டு தட் ஃபோர்ஸ் கரெக்டான மூவ் வி சா ஹவ் இட் வாஸ். ஸோ ஃபேண்டாஸ்டிக் வின் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். டீமை வந்து சரியா அடுக்கல. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டா அப்பையும் யூஆர் வின்னிங் த மேட்ச்னா வெல் டன் டு யூ. நியாயமான ஒரு ஃபைனல் தான் இது. 2 டீமுமே have been the best. இப்ப குஜராத் டைட்டன்ஸும் பொதுவா பார்த்துருந்தா அவளும் they have been the joint bestன்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆரம்பத்துல 4 மேட்ச் தோத்தா. அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜிக் எல்லாம் வந்தது. they had a good season. ஆனா
நியாயப்படி பார்த்தா the two teams that will be in the final should be in the final. So unfortunate for Mumbai, but well done to Punjab. இப்ப ஃபைனல் ப்ரீவியூ. நான் வந்து நெறைய பேர் நான் சொல்றத கேட்டா ஒத்துக்க மாட்டா. நான் முதல்ல அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய உக்காத்தி வச்சுடுவேன்னு சொன்னேன். ஆனா இந்த கேஸ்ல வந்து ஜேமிசன், ஒமர் ஜாய் 2 பேரையும் உக்காத்தி வச்சுட்டு 3 ஓவர்சீஸ் பிளேயர் விளையாடுவேன். நான் அத பத்தி யோசிச்சுட்டு தான் நான் பண்ணேன். இத பண்ணதுனால ஒரு 300 பவுலரையும் எடுத்துன்னு வரலாம். அந்த 11 படிச்ச உடனே அது எந்த பவுலர்ன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த 11 படி Prabhsimran Singh, Priyancharia to open, Josh Inglis 3, Shreyas Iyer 4, Shashank Singh 5, Marcus Stoinis 6, Harpreet Brar 7, Vishak Vijay Kumar 8, Xavier Bartlett 9, Arshdeep Singh 10, Yuzvendra Chahal 11, impact sub being Nehal Vadera. இப்ப யுஸ்வேந்தர் சேல் இந்த மேட்சும் எப்படி போட்டார், வழக்கம் போல ஆத்தி போட்டார். சூரியகுமார் யாதவ் வந்து பவுண்டரி அடிச்சுட்டு திருப்பியும் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆனார். அவர் வந்து அந்த மாதிரி லெங்க்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபிளைட்டட் டெலிவரி தான் போடுவார். அதனால சில சமயம் ரன் போலாம். அவர் ரன் போனா அந்த டிஃபென்சிவ் ஸ்பின்னர் டு காம்பன்சேட் ஃபார் இட் வந்து இந்த மேட்ச் விளையாடல, இந்த கடைசி மேட்சா விளையாடல. Now Harpreet Brar can be the defensive spinner, Chahal to be the attacking spinner. அதுக்கப்புறம் Xavier Bartlett in place of Omar Zai. நான் சொன்ன மாதிரி அவர் as a bowler or a batsman batting அவர் வாய்ப்பு கிடைக்கல. as a bowler இந்த டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் வரல. Xavier Bartlett வந்து can be that attacking bowler for you. அவரை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். கைல் ஜேமிசன் வந்து சில பேர் சொல்லலாம் அந்த 2 மேட்ச் அந்த முன்னாடி விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பிட்ச்ல வந்து 21 ரன் கொடுத்தார். இன்னைக்கும் அந்த கடைசி ஓவர்னால அப்பயும் போட்டு கொடுத்தார். விக்கெட் விழுந்ததுனால பொழைச்சார். ஐ தாட் he could have gone for more than 30. பவர் பிளேலும் அவ்வளோ பெருசா எஃபெக்டிவ்னஸ் தான் இல்லை. அதனால்தான் இந்த 3 ஓவர்சீஸ் பிளேயர் போறோம். இந்த விஜயகுமார், ஜேவியர் பார்ட்லர், ஹர்ஷ்தீப் சிங் 3 பேரும் வேகமா போடுறவா. அதுக்கப்புறமா ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் யுஸ்வேந்தர் செஹல் ஒரு ஏமாத்துறதுக்கு ரொம்பவே தேவைப்பட்டா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அவ 11 மாத்த மாட்டா. ஆனா இப்படிதான் நாப்போம். இப்ப ஆர்சிபிக்கு வந்து நான் திருப்பியும் சொல்றேன், அவ அப்படி பண்ண மாட்டா. நான் வந்து லியாம் லிவிங்ஸ்டோனை உக்காத்தி வச்சுட்டு டிம் சைஃபர்ட்ட விளையாடுவேன் ஆஸ் அ மினிமம். ரொமாரியோ ஷெப்பரோட ஸ்லாட்டும் அது வந்து நாட் ரியலி எனி ஸ்லாட் தட் இஸ் ஹெல்பிங் யூ. அவரு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த சிஎஸ்கே மேட்ச்ல பண்ணதுனால ஒன்னும் வச்சுட்டு இருக்கா அவரை. அவருக்கு பதில as a minimum டிம் சைஃபர்ட் இல்லைன்னா நுவான் துஷாரா ஹெட் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர் இன்னும் பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். போன மேட்ச் யஷ்தேல் நன்னா போடுறதுனால மாத்த மாட்டா. நன்னா போடலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அவரை வந்து ஒரு மனோஜ் பண்டகே மாதிரி ஒரு ஆளை எடுத்துன்னு வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பரை உக்காத்தி வச்சுட்டு நுவான் துஷாரா கொண்டு வந்திருப்பேன். அட் அ மினிமம் தே will have to play டிம் சைஃபர்ட். ஸோ 11 நான் படிச்சுடுறேன். ஃபில் சால், விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரஜத் பத்திதார் 4, டிம் சைஃபர்ட் 5, ஜிதேஷ் சர்மா 6, குணால் பாண்டியா 7, ரொமாரியோ ஷெப்பர் 8 if they are going to play him, Bhuvneshwar Kumar 9, Josh Hazelwood 10, Yashthiyal 11, impact subs Yas Sharma. வேணும்னா நுவான் துஷாரா ஹெட் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ன்னு பண்ணலாம். they've got faith in their batting. ஆனா as a minimum லிவிங்ஸ்டனை உக்காத்தி வச்சுட்டு டிம் சைஃபர்ட்டை கொண்டு வரணும். இப்ப 2 11ஐயும் கம்பேர் பண்ணோம்னா இப்ப இப்படிதான் நான் வந்து போவேன். ஸோ இந்த பவர் பிளேல இன்னைக்கும் பார்த்தோம் பந்து கொஞ்சம் அலையும். விச் டாப் 4 இஸ் கோயிங் டு கெட் டு தட் 45 to 15 பார்த்தோம்னா பஞ்சாப் பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஜாஷ் இங்கிலிஷ், ஸ்ரேயஸ் ஐயர். ஆர்சிபிக்கு ஃபில் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால் அண்ட் ரஜத் பத்திதார். இப்ப அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கும் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங்க்கு விழலைன்னா அந்த பவர் பிளேல ஒன்றும் பெருசா தட்டலாம் இல்லை. 2 டாப் 4 நன்னா தான் பண்றா. ஆனா பேஸ்ட் ஆன் வாட் ஆர்சிபி ஹவ் காட் டு த பால், புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட், யஷ்தயால் 3 பேரும் பார்த்தா அது சூப்பர் சீட் வாட் பஞ்சாப் ஹவ் காட். அதனால தான் ஆர்சிபி டாப் 4க்கு அந்த எட்ஜ் கொடுக்குறேன் பேஸ்ட் ஆன் வாட் தே ஹாவ் டு ஃபேஸ். அதுக்கப்புறமா
இந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அப் ஃப்ரண்ட். நான் போன மேட்ச் ஃபினிஷிங் கோர்னு சொன்னேன். இப்போ இந்த மேட்ச் ஃபினிஷிங் கோர்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் ஹவ் காட் தட் எக்ஸ்ப்ளோசிவ் கோர். ஆர்சிபிக்கு வந்து குணால் பாண்டியா கடைசியில பவுலர் கிடையாது. ரொமாரியோ ஷெப்பர்டும் அவ்வளோ கடைசியில வந்தாலும் சொல்ல முடியாது. அதனால தான் பஞ்சாப் காட் த எட்ஜ் தேர். ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி வித் பால்னு பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்சிபி ஹவ் காட் த எட்ஜ். ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தா டசன்ட் அப்பியர் தட் பஞ்சாப் வந்து 2 ஸ்பின்னர் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த 11ல போட்டிருக்கேன், 2 ஸ்பின்னர் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் ஆர்சிபி வந்து 2 ஸ்பின்னர் விளையாடுவா. ஸோ இது எட்ஜுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலிங் சுப்பீரியாரிட்டி எனக்கு என்னமோ ஆர்சிபி வந்து அவரோட முதல் டைட்டில் ஜெயிப்பான்னு தோன்றுது. ஆனா என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்க்கு எல்லாம் மை ஒப்பீனியன் வாட்ஸ் யோர்ஸ்.